இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான பனானா கேக் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இந்த கேக் வந்து இப்போ வரப்போகிற கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் செய்யலாம், பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், அந்தளவுக்கு ஈஸியாக சூப்பராக வந்துருக்கு. பனானா அண்டு நட்ஸ் வச்சு நான் இந்த சூப்பர் கேக் செஞ்சுருக்கேன். ஸோ அருமையான இந்த கேக் நீங்களும் வீட்டில் ரெடி பண்ணி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ பான்சியாக, எவ்வளோ பவுன்சியாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இதை நீங்கள் ஸ்நாக்ஸ் பாக்ஸாக வச்சு கொடுக்கலாம். அதே போல் வர்றது கிறிஸ்மஸ்ஸு நியூ இயருக்கு கூட நீங்கள் செஞ்சு நெய்பர்ஸ்க்கு, கெஸ்ட்டுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் கொடுக்கலாம். ஸோ அருமையான இந்த பனானா கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பார்க்குறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம பனானா கேக் செய்யலாம். பனானா நட்ஸ் கேக்கு. ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 4 நல்ல பழுத்த பனானா எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் நல்லா பழுத்து இருக்கணும். இந்த 4 வாழைப்பழமும் தோல் உரித்து நம்ம ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். பழத்தை ஃபுல்லாக மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு 2 முட்டை உடைச்சி ஊற்றிக்கலாம். விக்ஸ்க்கு வச்சு நல்லா அடிச்சிக்கிங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா இனிப்பாக சாப்பிட்றவங்க நிறைய எடுத்துக்கலாம், இனிப்பு குறைவாக சாப்பிட்றவங்க இதில் பாதி கூட எடுத்துக்கலாம். ஸோ கேக்குன்றதுனால நமக்கு நார்மல் இனிப்பு இருந்தாலே போதும், இனிப்பு அதிகமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து முட்டை இருக்கிறதுனால, இது வாழைப்பழம் இருக்கிறதுனால வாழைப்பழத்துலேயும் கொஞ்சம் நமக்கு இனிப்பு ஃப்ளேவர் இருக்கும், டேஸ்ட் இருக்கும். இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு மெல்டட் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி, சால்ட்லெஸ் பட்டரு, சால்ட் எடுத்துக்காதீங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து சுகர் வந்து அரைச்சி ஐசி சுகர் கூட போடலாம் நீங்கள். நான் முழுசாக போட்டிருக்கிறதால அரைக்காமல் கொஞ்சம் அது கரையிற அளவுக்கு நம்ம நல்லா இதை அடித்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இதில் ஒரு 2-3 ட்ராப்பு வெண்ணிலா எக்ஸ்டென்ட் போட்டுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு வீட் ஃப்ளோர், அதோட நம்ம பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூனு, பேக்கிங் சோடா 1/4 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் 2-3 சிட்டிகை உப்பு எடுத்துக்கலாம், சால்ட்டு. இது எல்லாத்தையும் ஒன்றா இதில் ஸ்டிம் பண்ணி போட்டுக்குங்க, ஜலிச்சு போட்டுக்குங்க. கோதுமை மாவு, பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், சால்ட்டு இது எல்லாத்தையும் இதில் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணுங்கள். இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு வால்நட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நட்ஸு உங்களாண்ட என்ன இருக்கோ அதை போட்டுக்குங்க. வால்நட்ஸ் இருந்தால் வால்நட்ஸ் போட்டுக்குங்க.
பாதாம் முந்திரி எதாக இருந்தாலும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதோட சாக்லேட் சிப்ஸு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணுங்க, ஓவராக கலக்காதீங்க, ஏன்னா சாக்லேட் சிப்ஸ் எல்லாம் கரைஞ்சிடக்கூடாது. இதோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணால் போதும். ஒரு கேக் மோல்டு எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக பட்டரை க்ரீஸ் பண்ணி விட்டுலாம். மோல்டு இருந்தால் மோல்டு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா வீட்டில் டிஃபன் பாக்ஸோ இல்லை சின்ன சின்ன கிண்ணி ஏதாவது இருந்தால் கூட குட்டி குட்டியாக அதில் எல்லாத்துலேயும் போட்டு ஃபிளிப் பண்ணிக்கலாம். இல்லை அந்த மாதிரி போடுற கிண்ணிலையும் சரி இந்த பவுல்லையும் சரி நீங்கள் நல்லா பட்டரை க்ரீஸ் பண்ணிக்கிங்க. அது உள்ள ஒரு பட்டர் பேப்பர் போட்டு அதுக்கு மேலேயும் பட்டர் ஊற்றி க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸிங்கை இதில் போட்டு விட்டுருங்க. கொஞ்சோண்டு மேலே சாக்லேட் டாப்பிங் பண்ணி விட்டுலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கலர் பால்ஸ் இருந்துச்சுன்னா இது ஆப்ஷன் தான், பார்க்க நல்லா இருக்கும் லுக்காக. இது கொஞ்சோண்டு டாப்பிங் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான், சூப்பராக நம்ம கேக் டாப்பிங் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம ப்ரீஹீட்டான குக்கரில் வைக்கலாம். குக்கர் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மோல்டை நம்ம இதுக்குள்ளே இறக்கி விட்டுலாம். இதுக்கு மேலே நீங்கள் இந்த மாதிரி ஃபாயில் கவர் போட்டு கவர் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரு பிளேட் ஏதாவது வச்சு மூடி விட்ருங்க. இப்போ இதை நம்ம 35 to 40 மினிட்ஸ்க்கு நல்லா ஹீட் பண்ணி பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை நீங்கள் அவனில் பண்ணுறதா இருந்தால் 370 டிகிரி ஃபாரன்ஹீட் 180 டிகிரி செல்சியஸில் 35 to 40 மினிட்ஸ் வச்சா போதும். இப்போ நம்ம 40 இல்லாட்டி 45 மினிட்ஸ் கழித்து பார்ப்போம். இடையில 40 மினிட்ஸ் இல்லை 35 மினிட்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது பேக் ஆன பிறகு நம்ம பார்ப்போம். கேக் ரெடி ஆயிடுச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். 2 தடவை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். நல்லா கேக் ரெடி ஆகிடுச்சு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஆறுறதுக்கு விட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். சூப்பர் பனானா கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சூப்பராக நல்லா பவுன்ஸியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா அருமையான இந்த கேக் ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரை உங்களோட விடைபெறுவது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.